அனைவருக்கும் வணக்கம். கோல்டன் மெடலிஸ் ஹிந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஸ்போக்கன் ஹிந்தி 7வது பாடம். இதுவரை 6 பாடங்கள் முடிந்துக்கின்றன. இன்றைக்கு 7வது பாடம். இன்றைக்கு 7வது பாடமாக கேள்வி பதில். ஏனென்றால் ஸ்போக்கன் ஹிந்தி என்பதே கேள்வி பதில்தான். கேள்வி பதில் அந்த கேள்விக்கு உரிய பதிலை நாம் தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருந்தால் அதுவே ஸ்போக்கன் ஹிந்தி எனப்படுகிறது. அதுவே பின்னால் அது உரையாடலாக, அதாவது கான்வர்சேஷனாக மாறும். ஆக முதலில் நாங்கள் சிறு சிறு வாக்கியங்களை நாம் பேச எழுத பழகிக்கொள்வோம். அதன் பிறகு நீண்ட வாக்கியங்களை நாம் சேர்த்துக்கொள்ளலாம். சரி, இதுவரைக்கும் நாம் நடத்திய பாடங்களின் அடிப்படையிலே இன்றைக்கு அதே சர்வநாம் பிரதிப் சொற்கள் அதை வைத்துக்கொண்டு நாம், ஏனென்றால் பிரதிப் சொற்கள் தான் ஸ்போக்கன் ஹிந்திக்கு மிக மிக அடிப்படையானவை, முக்கியமானவை. ஏனென்றால் அதிலே தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று இருக்கிறது. ஆகவே தன்மையும் முன்னிலையும் இணைந்தால் அதுவே ஸ்போக்கன் ஹிந்தி. அது ஸ்போக்கன் தமிழோ அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷோ எதுவாக இருந்தாலும் தன்மையும் முன்னிலையும் இணைந்து வர வேண்டும். அதை தொடர்ந்து நாம் 3% நாம் வைத்துக்கொள்ளலாம், அது வேறு. ஆக இன்றைக்கு தன்மை, முன்னிலை அதை வைத்துக்கொண்டு இப்போ நாம் கேள்வி கேட்போம். சாதாரணமாக ஒரு ஃபோன் வருகிறது. நண்பர்கள் எப்பொழுதுமே ஃபோன் எடுக்கின்ற பொழுது கேட்பார்கள், ஒரு நண்பன் என்னவென்று தெரியும், என்னவென்று கேட்பார்கள். ஹலோ அப்படிமா நண்பன் கேட்பான். ஹலோ என்கிறான். ஃபோனில் யாருன்னு பார்த்துக்கொள்ள உடனே கேட்பான், எங்கடா இருக்கிற. முதல் கேள்வியே அதுவாகத்தான் இருக்கிறது. தற்போதைய இளைஞர்கள் அதைத்தான் பேசுகிறார்கள். எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிற, அதான் கேட்குறான், எங்கே இருக்கிற. அது உடனே என்ன சொல்லுவான், நான் இங்கே இருக்கேன் என்று சொல்லுவான். அதை வைத்துக்கொண்டு, இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு நிறைய வாக்கியங்களை உருவாக்கலாம். இதுதான் இன்றைய பாடம். அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள். அதுபோல் நாம் இந்த ஒரு வாக்கியத்தை வைத்துக்கொண்டு நிறைய வாக்கியங்களை உருவாக்கலாம். அதன் மூலமாக நாம் நிறைய பெயர் சொற்களை, இடத்தினுடைய பெயர்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அதுதான் பாடம். சரி, என்ன கேட்குறாங்க, எங்கடா இருக்க அப்படி கேட்பான். இப்போ தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்கிறாய். அது சொல்கிறான், மை டேஷ் மே ஹூ தான் ஃப்ரேம், மை டேஷ் மே ஹூ. அந்த டேஷ் அங்கே நாம் நம்முடைய சொற்களை போட்டுக்கொள்ளலாம். இதுதான் எளிமையான வடிவங்களுக்கு. மை டேஷ் மே ஹூ, நான் இருக்கிறேன். தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்கிறாய். சரி, அதுக்கு ஒரு வாக்கியம். இப்போ ஸ்கூல் பள்ளிக்கூடம், ஸ்கூல் பள்ளிக்கூடம். கக்ஷா கிளாஸ் ரூம். கர் வீடு, ஹவுஸ். கம்ரா ரூம், அறை. ரசோயி கர் கிச்சன், சமையல் அறை. மைதான் பிளே கிரவுண்ட், சடக் ரோடு. பஜார் கடை வீதி. டாக்கர் போஸ்ட் ஆஃபீஸ். பேங்க் தான், பேங்க். மந்திர் டெம்பிள், கோயில். அடுத்து இருக்கிறான். ஹாஸ்பிட்டல்,
अस्पताल हॉस्पिटल, बस अड्डा बस अड्डा बस स्टैंड, बस अड्डा बस स्टैंड, हवाई अड्डा एयरपोर्ट, हवाई अड्डा एयरपोर्ट, रेलवे स्टेशन, रेलवे स्टेशन, रेलवे स्टेशन, शयन कक्ष, शयन कक्ष बेडरूम, शयन कक्ष बेडरूम, पुस्तकालय लाइब्रेरी, पुस्तकालय लाइब्रेरी, सिनेमा थिएटर, सिनेमा थिएटर, सिनेमा थिएटर, सिनेमा थिएटर, अदालत कोर्ट, अदालत कोर्ट, संसद, संसद पार्लियामेंट, संसद पार्लियामेंट, दफ्तर ऑफिस, दफ्तर ऑफिस, बीड क्राउड, बीड क्राउड, கூட்டம் சபா, சபா சபை அவை மீட்டிங் எல்லாம் சொல்லலாம். ஹாட் சந்தை, ஹாட் சந்தை, ஹாட் சந்தை, ஸ்நான்கர், ஸ்நான்கர் பாத்ரூம், ஸ்நான்கர் பாத்ரூம், बाग गार्डन, बाग गार्डन, खेत वयल, खेत वयल फील्ड, कारखाना फैक्ट्री தொழிற்சாலை, कारखाना फैक्ट्री தொழிற்சாலை, मिल मिल, दुकान दुकान शॉप கடை, दुकान शॉप கடை, बाहर வெளியே आउटसाइड, बाहर வெளியே आउटसाइड, अंदर உள்ளே इनसाइड, अंदर உள்ளே इनसाइड, छत रूफ கூரைன்னு சொல்லலாம், மாடின்னு சொல்லலாம், छत கூரை, हिंदी कक्षा, हिंदी क्लासरूम, हिंदी कक्षा, हिंदी कक्षा, हिंदी क्लास, हिंदी कक्षा, हिंदी क्लास. இப்போ நாம் நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிட்டோம். நான் ஜூம் பண்ணி கேமராவை பக்கத்தை கொண்டு வருகிறேன். நீங்கள் அதை படித்துக்கொள்ளலாம், எழுதி பார்த்துக்கொள்ளலாம். சரி, இப்போ தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்கிறாய்? முதல் பதில் மை ஸ்கூல் மே ஹூம், சேர்த்துருங்க, மை ஸ்கூல் மே ஹூம், அவ்வளோதான். மை டேஷ் மே ஹூம், மை டேஷ் மே ஹூம், டேஷ் வந்து ஸ்கூல் படிப்பீங்க. மை ஸ்கூல் மே ஹூம், நான் பள்ளியில் இருக்கிறேன். அடுத்தது தும் கஹா ஹோ, மை கக்ஷா மே ஹூம், மை கக்ஷா மே ஹூம், நான் வகுப்பில் இருக்கிறேன். तुम कहाँ हो, நீ எங்கே இருக்கிறாய்? मैं घर में हूँ, मैं घर में हूँ, நான் வீட்டில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं कमरा में हूँ, அது கம்ரேன்னு வரணும். मैं कमरे में हूँ, நான் அறையில் இருக்கிறேன், ரூமில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं रसोई घर में हूँ, मैं रसोई घर में हूँ, நான் சமையல் அறையில் இருக்கிறேன், நான் கிச்சனில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं मैदान में हूँ, நான் प्ले ग्राउंड இருக்கிறேன். मैं मैदान में हूँ. तुम कहाँ हो, मैं सड़क में हूँ, मैं सड़क में हूँ, நான் ரோடில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं बाजार में हूँ, मैं बाजार में हूँ, நான் கடையில் இருக்கிறேன். बाजार बाजार. तुम कहाँ हो, मैं डाकघर में हूँ, நான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं डाकघर में हूँ. तुम कहाँ हो, मैं बैंक में हूँ, நான் பேங்கில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं बैंक में हूँ, நான் பேங்கில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं मंदिर में हूँ, நான் கோயில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं मंदिर में हूँ, நான் கோயில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं अस्पताल में हूँ, நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं अस्पताल में हूँ, நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं बस अड्डा में हूँ, நான் बस स्टैंड இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं बस अड्डा में हूँ, நான் बस स्टैंड இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं हवाई अड्डा में हूँ, நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். मैं हवाई अड्डा में हूँ, நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं रेलवे स्टेशन में हूँ. तुम कहाँ हो, நீ எங்கே இருக்கிறாய்? मैं रेलवे स्टेशन में हूँ, நான் ரயில் நிலையத்தில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं शयन कक्ष में हूँ, शयन कक्ष बेडरूम, நான் தூங்கும் அறையில் பெட்ரூமில் இருக்கிறேன். मैं शयन कक्ष में हूँ. तुम कहाँ हो, मैं पुस्तकालय में हूँ, நான் லைப்ரரியில் இருக்கிறேன். पुस्तकालय लाइब्रेरी नूलகம். मैं पुस्तकालय में हूँ. तुम कहाँ हो, मैं सिनेमा थिएटर में हूँ, நான் சினிமா தியேட்டரில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं सिनेमा थिएटर में हूँ,
तुम कहाँ हो, मैं अदालत में हूँ, நான் கோர்ட்டில் இருக்கிறேன். அதாலத்னா கோர்ட்டு. मैं अदालत में हूँ, நான் கோர்ட்டில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं संसद में हूँ, நான் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं संसद में हूँ, நான் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं दफ्तर में हूँ, நான் ஆஃபீஸில் இருக்கிறேன். दफ्तर ऑफिस. मैं दफ्तर में हूँ. तुम कहाँ हो, मैं भीड़ में हूँ, நான் க்ரௌடில் இருக்கிறேன், கூட்டத்தில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं भीड़ में हूँ. तुम कहाँ हो, मैं सभा में हूँ, நான் சபையில் இருக்கிறேன், நான் அவையில் இருக்கிறேன், நான் மீட்டிங்கில் இருக்கிறேன். मैं सभा में हूँ. तुम कहाँ हो, मैं हाट में हूँ, நான் சந்தையில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं हाट में हूँ. तुम कहाँ हो, मैं स्नान घर में हूँ, நான் பாத்ரூமில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं स्नान घर में हूँ. तुम कहाँ हो, मैं बाग में हूँ. बागना गार्डन. நான் பூங்காவில் இருக்கிறேன் அல்லது நான் தோட்டத்தில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं बाग में हूँ. तुम कहाँ हो, मैं खेत में हूँ, நான் வயலில் இருக்கிறேன். मैं खेत में हूँ, நான் வயலில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं कारखाना में हूँ, நான் ஃபேக்டரியில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं कारखाना में हूँ, நான் ஃபேக்டரி தொழிற்சாலையில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं मिल में हूँ, நான் மில்லில் இருக்கிறேன். मैं मिल में हूँ. तुम कहाँ हो, मैं दुकान में हूँ, நான் கடையில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं दुकान में हूँ, நான் கடையில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं बाहर हूँ, நான் வெளியே இருக்கிறேன் சொல்கிறாங்களே. मैं बाहर हूँ, நான் வெளியே இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं अंदर हूँ, நான் உள்ளே இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं अंदर हूँ, நான் உள்ளே இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं छत में हूँ, நான் மாடியில் இருக்கிறேன். छतना माड़ी அல்லது கோரை என்ன சொல்லலாம். मैं छत में हूँ, நான் மாடியில் இருக்கிறேன். तुम कहाँ हो, मैं हिंदी कक्षा में हूँ, நான் ஹிந்தி வகுப்பில் இருக்கிறேன். मैं हिंदी कक्षा में हूँ, நான் ஹிந்தி வகுப்பில் இருக்கிறேன். இப்பொழுது तुम என்று வைத்துக்கொண்டோம். तुम பார்த்துவிட்டோம். அடுத்ததாக आप பார்க்கணும். आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். அதுக்கு ஆன்சர் மை தான். நான் இங்கே இருக்கிறேன். மை ஸ்கூல் में हूँ, நான் பள்ளியில் இருக்கிறேன். मैं कक्षा में हूँ, நான் வகுப்பில் இருக்கிறேன். मैं घर में हूँ, நான் வீட்டில் இருக்கிறேன். आप कहाँ हैं, मैं कमरा में हूँ, அது कमरे में வரணும். मैं कमरे में हूँ, நான் அறையில் இருக்கிறேன். आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். मैं रसोई घर में हूँ, நான் சமையல் அறையில் இருக்கிறேன். आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். मैं मैदान में हूँ, நான் மைதானத்தில் இருக்கிறேன். आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். मैं सड़क में हूँ, நான் ரோடில் இருக்கிறேன், சாலையில் இருக்கிறேன். आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். मैं बाजार में हूँ, நான் கடையில் இருக்கிறேன். आप कहाँ हैं, मैं डाकघर में हूँ, நான் தபால் நிலையத்தில் இருக்கிறேன். आप कहाँ हैं, நீங்கள் எங்கே வரணும். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். मैं डाकघर में हूँ, நான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறேன். आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். मैं बैंक में हूँ, நான் பேங்கில் இருக்கிறேன். आप कहाँ हैं, मैं बैंक में हूँ, நான் பேங்கில் இருக்கிறேன். आप कहाँ हैं, मैं मंदिर में हूँ, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். நான் கோயில் இருக்கிறேன். मैं मंदिर में हूँ, நான் கோயில் இருக்கிறேன். आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். मैं अस्पताल में हूँ, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன். நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். आप कहाँ हैं, मैं बस अड्डा में हूँ, நான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறேன். आप कहाँ हैं, मैं बस अड्डा में हूँ. आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். मैं हवाई अड्डा में हूँ, நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். मैं हवाई अड्डा में हूँ, நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். आप कहाँ हैं, मैं रेलवे स्टेशन में हूँ, நான் ரயில் நிலையத்தில் இருக்கிறேன். आप कहाँ हैं, मैं रेलवे स्टेशन में हूँ. आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். मैं शयन कक्ष में हूँ, நான் பெட்ரூமில் இருக்கிறேன். आप कहाँ हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். मैं पुस्तकालय में हूँ, நான் லைப்ரரியில் இருக்கிறேன். मैं पुस्तकालय में हूँ, நான் லைப்ரரியில் இருக்கிறேன். आप कहाँ हैं, मैं सिनेमा थिएटर में हूँ, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்.
நான் சினிமா தியேட்டரில் இருக்கிறேன். आप कहाँ हैं? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? मैं अदालत में हूँ. நான் கோர்ட்டில் இருக்கிறேன். அதாலத்னா கோர்ட். आप कहाँ हैं? मैं अदालत में हूँ. நான் கோர்ட்டில் இருக்கிறேன். आप कहाँ हैं? मैं संसद में हूँ. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நான் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன். आप कहाँ हैं? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? मैं संसद में हूँ. நான் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன். आप कहाँ हैं? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? मैं दफ्तर में हूँ. நான் ஆஃபீஸில் இருக்கிறேன். मैं दफ्तर में हूँ. आप कहाँ हैं? मैं भीड़ में हूँ. நான் க்ரௌட் இருக்கிறேன், கூட்டத்தில் இருக்கிறேன். आप कहाँ हैं? मैं सभा में हूँ. நான் மீட்டிங்கில் இருக்கிறேன். நான் அவையில் இருக்கிறேன். मैं सभा में हूँ. आप कहाँ हैं? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? मैं हाट में हूँ. நான் சந்தையில் இருக்கிறேன். हाटனா சந்தை, ஸ்மால் கிராமத்து சந்தை. आप कहाँ हैं? मैं स्नान घर में हूँ. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நான் வந்து பாத்ரூமில் இருக்கிறேன். ஸ்நான் கர்னா பாத்ரூம். आप कहाँ हैं? मैं बाग में हूँ. நான் பூங்காவில் இருக்கிறேன். आप कहाँ हैं? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? मैं बाग में हूँ. நான் பூங்காவில் இருக்கிறேன். आप कहाँ हैं? मैं खेत में हूँ. நான் வயலில் இருக்கிறேன். வயல் ஃபீல்டு. मैं खेत में हूँ. आप कहाँ हैं? मैं कारखाना में हूँ. நான் தொழிற்சாலையில் இருக்கிறேன். आप कहाँ हैं? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? मैं मिल में हूँ. நான் மில்லில் இருக்கிறேன். आप कहाँ हैं? मैं दुकान में हूँ. நான் கடையில் இருக்கிறேன். आप कहाँ हैं? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? मैं दुकान में हूँ. நான் கடையில் இருக்கிறேன். आप कहाँ हैं? मैं बाहर हूँ. நான் வெளியே இருக்கிறேன். आप कहाँ हैं? मैं बाहर हूँ. நான் வெளியே இருக்கிறேன். आप कहाँ हैं? मैं छत में हूँ. நான் கூரையில் இருக்கிறேன். मैं छत में हूँ. மாடியில் இருக்கிறேன். आप कहाँ हैं? मैं हिंदी कक्षा में हूँ. நான் ஹிந்தி வகுப்பில் இருக்கிறேன். ஓ तुम முடிஞ்சது, आप முடிஞ்சது. அது தேர்ட் பர்சன். वो कहाँ है? वो कहाँ है? அவன் எங்கே இருக்கிறான்? அதுக்கான சாப்பிட்டு वो फ्रेम वो डैश में है. அவன் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? डैश ஃபிட் பண்ணிக்க வேர்டை. वो कहाँ है? அவன் எங்கே இருக்கிறான்? वो स्कूल में है. அவன் பள்ளியில் இருக்கிறான். वो कहाँ है? वो कक्षा में है. அவன் எங்கே இருக்கிறான்? அவன் வகுப்பில் இருக்கிறான். वो कहाँ है? அவன் எங்கே இருக்கிறான்? वो कमरा में है. அவன் ரூமில் இருக்கிறான். वो कहाँ है? वो रसोई घर में है. அவன் கிச்சனில் இருக்கிறான். वो कहाँ है? वो मैदान में है. அவன் மைதானத்தில் இருக்கிறான். वो कहाँ है? वो सड़क पर है. அவன் சாலையில் में இருக்கிறான். वो कहाँ है? वो बाजार में है. அவன் கடைவீதியில் இருக்கிறான். वो कहाँ है? वो डाकघर में है. அவன் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறான். वो कहाँ है? वो बैंक में है. அவன் பேங்கில் இருக்கிறான். वो कहाँ है? वो मंदिर में है. वो मंदिर में है. அவன் கோயில் இருக்கிறான். இங்கே நேம் கூட போடலாம். நேம் கூட போடலாம். அதே போல் वो कहाँ है? वो अस्पताल में है. அவன் மருத்துவமனையில் இருக்கிறான். वो कहाँ है? वो बस अड्डा में है. அவன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறான். वो कहाँ है? वो हवाई अड्डा में है. அவன் ஏர்போர்ட் இருக்கிறான். वो कहाँ है? वो रेलवे स्टेशन में है. அவன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறான். वो कहाँ है? वो शयन कक्ष में है. அவன் பெட்ரூமில் இருக்கிறான். वो कहाँ है? वो पुस्तकालय में है. அவன் லைப்ரரியில் இருக்கிறான். वो कहाँ है? वो सिनेमा थिएटर में है. அவன் சினிமா தியேட்டர் இருக்கிறான். वो कहाँ है? वो अदालत में है. அவன் கோர்ட்டில் இருக்கிறான். वो कहाँ है? वो संसद में है. அவன் பார்லிமெண்ட்டில் இருக்கிறான். वो कहाँ है? वो दफ्तर में है. அவன் ஆஃபீஸில் இருக்கிறான். वो कहाँ है? वो भीड़ में है. அவன் கூட்டத்தில் இருக்கிறான். वो कहाँ है? वो सभा में है. அவன் அவையில் இருக்கிறான். वो कहाँ है? वो हाट में है. அவன் சந்தையில் இருக்கிறான். वो कहाँ है? वो स्नान घर में है. அவன் பாத்ரூமில் இருக்கிறான். वो कहाँ है? वो बाग में है. அவன் காட்டில் இருக்கிறான். वो कहाँ है? वो खेत में है. அவன் வயலில் இருக்கிறான். वो कहाँ है? वो कारखाना में है. அவன் ஃபேக்டரியில் இருக்கிறான். वो कहाँ है? वो मिल में है. அவன் மில்லில் இருக்கிறான். वो कहाँ है? वो दुकान में है. அவன் எங்கே இருக்கிறான்? அவன் கடையில் இருக்கிறான். वो कहाँ है? அவன் எங்கே இருக்கிறான்? वो बाहर है. அவன் வெளியே இருக்கிறான். वो कहाँ है? वो अंदर है. அவன் எங்கே இருக்கிறான்? அவன் உள்ளே இருக்கிறான். वो कहाँ है? वो छत पर है. அவன் கூரை மேல் இருக்கிறான், மாடி மேல் இருக்கிறான். वो कहाँ है? वो हिंदी कक्षा में है. அவன் ஹிந்தி வகுப்பில் இருக்கிறான்.
சரி, இப்போ தேர்ட் பர்சனில் ஓ ஆட்சி, அடுத்தது ஏ. இவன் எங்கே இருக்கிறான்? ஏ கஹாं है? இவன் எங்கே இருக்கிறான்? ஏ கஹாं है? ये डैश में है. இந்த ஃப்ரேம் இப்படியே இருக்கணும். ஏ கஹாं है? ये स्कूल में है. இவன் எங்கே இருக்கிறான்? இவன் பள்ளியில் இருக்கிறான். ஏ கஹாं है? இவன் எங்கே இருக்கிறான்? ये कक्षा में है. இவன் வகுப்பில் இருக்கிறான். ये कहाँ है? ये घर में है. இவன் வீட்டில் இருக்கிறான். ये कहाँ है? ये कमरा में है. இவன் அறையில் இருக்கிறான். ये कहाँ है? ये रसोई घर में है. இவன் சமையல் அறையில் இருக்கிறான். ये कहाँ है? ये मैदान में है. இவன் மைதானத்தில் இருக்கிறான். ये कहाँ है? ये सड़क पर है. இவன் சாலையின் மேல் இருக்கிறான். ये कहाँ है? ये बाजार में है. இவன் கடைகளில் இருக்கிறான். ये कहाँ है? ये डाकघर में है. இவன் எங்கே இருக்கிறான்? இவன் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறான். ये कहाँ है? ये बैंक में है. இவன் எங்கே இருக்கிறான்? இவன் பேங்கில் இருக்கிறான். ये कहाँ है? ये मंदिर में है. இவன் கோயில் இருக்கிறான். ये कहाँ है? ये अस्पताल में है. இவன் மருத்துவமனையில் இருக்கிறான். ये कहाँ है? ये बस अड्डा में है. இவன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறான். ये कहाँ है? இவன் எங்கே இருக்கிறான்? ये हवाई अड्डा में है. इवन एयरपोर्ट विक्रांत. ये कहाँ है? इवन विक्रांत ये रेलवे स्टेशन में है. इवन रेलवे स्टेशन विक्रांत. ये कहाँ है? ये शयन कक्ष में है. इवन बेडरूम विक्रांत. ये कहाँ है? ये पुस्तकालय में है. इवन लाइब्रेरी विक्रांत. ये कहाँ है? ये सिनेमा थिएटर में है. इवन सिनेमा थिएटर विक्रांत. ये कहाँ है? ये अदालत में है. इवन कोर्ट विक्रांत. ये कहाँ है? ये संसद में है. इवन पार्लियामेंट विक्रांत. ये कहाँ है? ये दफ्तर में है. इवन ऑफिसर विक्रांत. ये कहाँ है? ये भीड़ में है. इवन कूटத்தில் विक्रांत. ये कहाँ है? ये सभा में है. इवन मीटिंग विक्रांत. ये कहाँ है? ये हाट में है. इवन संदेह विक्रांत. ये कहाँ है? ये स्नान घर में है. इवन कुளிக்கும் அறை विक्रांत. ये कहाँ है? ये बाग में है. इवन பூங்காவில் இருக்கிறான். ये कहाँ है? ये खेत में है. इवन வயலில் இருக்கிறான். ये कहाँ है? ये कारखाना में है. इवन தொழிற்சாலையில் இருக்கிறான். ये कहाँ है? ये मिल में है. इवन मिல்லில் இருக்கிறான். ये कहाँ है? ये दुकान में है. इवन கடையில் இருக்கிறான். ये कहाँ है? ये बाहर है. इवन வெளியே இருக்கிறான். ये कहाँ है? ये अंदर है. इवन உள்ளே இருக்கிறான். ये कहाँ है? ये छत में है. इवन கூரையின் மேல் இருக்கிறான். ये कहाँ है? ये हिंदी कक्षा में है. इवन हिंदी வகுப்பில் இருக்கிறான். அடுத்தது அவன் இப்போ பன்மையில் தேர்ட் பர்சன் வந்து பன்மை. வே கஹா ஹே? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அல்லது அவர் எங்கே இருக்கிறார்? ரெண்டுக்கும் சேம் தான். வே கஹா ஹே ஆன்சரும் சேம் தான். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அல்லது அவர் எங்கே இருக்கிறார்? வே கஹா ஹே? வே ஸ்கூல் மே. அவர்கள் பள்ளியில் இருக்கிறார் அல்லது அவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். வே கஹா ஹே? வே கக்ஷா மே ஹே. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் வகுப்பில் இருக்கிறார் அல்லது அவர்கள் வகுப்பில் இருக்கிறார்கள். வே கஹா ஹே? வே घर में हैं. அவர் வீட்டில் இருக்கிறார் அல்லது அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். வே கஹா ஹே? வே கம்ரா மே ஹே. அது கம்ரேன்னு வரும். அவர்கள் அறையில் இருக்கிறார்கள் அல்லது அவர் அறையில் இருக்கிறார். வே கஹா ஹே? வே ரசோயி घर में हैं. அவர்கள் சமையல் அறையில் இருக்கிறார்கள் அல்லது அவர் சமையல் அறையில் இருக்கிறார். வே கஹா ஹே? வே மைதான் மே ஹே. அவர்கள் கிரவுண்டில் இருக்கிறார்கள். அவர் கிரவுண்டில் இருக்கிறார். வே கஹா ஹே? வே சடக் மே ஹே. அவர் சாலையில் இருக்கிறார் அல்லது அவர்கள் சாலையில் இருக்கிறார்கள். வே கஹா ஹே? வே பாஜார் மே ஹே. அவர் கடையில் இருக்கிறார் அல்லது அவர்கள் கடையில் இருக்கிறார்கள். வே கஹா ஹே? வே டாக்கர் மே. அவர்கள் தபால் நிலையத்தில் இருக்கிறார்கள் அல்லது அவர் தபால் நிலையத்தில் இருக்கிறார். வே கஹா ஹே? வே பேங்க் மே ஹே. அவர்கள் பேங்கில் இருக்கிறார்கள் அல்லது அவர் பேங்கில் இருக்கிறார். வே கஹா ஹே? வே மந்திர் மே ஹே. அவர் கோயில் இருக்கிறார் அல்லது அவர்கள் கோயில் இருக்கிறார்கள். வே கஹா ஹே? வே அஸ்பதால் மே ஹே. அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அல்லது அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். வே கஹா ஹே? வே பஸ் அட்டா மே ஹே. அவர்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறார்கள் அல்லது அவர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறார். வே கஹா ஹே? வே ஹவாயி அட்டா மே ஹே. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் விமான நிலையத்தில் இருக்கிறார். அவர்கள் விமானத்தில் இருக்கிறார்கள். வே கஹா ஹே? வே ரயில்வே ஸ்டேஷன் மே ஹே. அவர் எங்கே இருக்கிறார்? அவர்
ரயில் நிலையத்தில் இருக்கிறார் அல்லது அவர்கள் ரயில் நிலையத்தில் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? ये शयन कक्ष में हैं. அவர் எங்கே இருக்கிறார் அல்லது அவர்கள் இருக்கிறார்கள்? அவர் பெட்ரூம் இருக்கிறார், அவர்கள் பெட்ரூம் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे पुस्तकालय में हैं. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் லைப்ரரியில் இருக்கிறார், அவர்கள் லைப்ரரியில் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे सिनेमा थिएटर में हैं. அவர் சினிமா தியேட்டரில் இருக்கிறார், அவர்கள் சினிமா தியேட்டரில் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे अदालत में हैं. அவர்கள் கோர்ட்டில் இருக்கிறார்கள், அவர் கோர்ட்டில் இருக்கிறார். वे कहाँ हैं? वे संसद में हैं. அவர் பார்லிமெண்ட் இருக்கிறார், அவர்கள் பார்லிமெண்ட் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे दफ्तर में हैं. அவர்கள் ஆஃபீஸில் இருக்கிறார்கள் அல்லது அவர் ஆஃபீஸில் இருக்கிறார். वे कहाँ हैं? वे भीड़ में हैं. அவர் கூட்டத்தில் இருக்கிறார் அல்லது அவர்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे सभा में हैं. அவர்கள் சபையில் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे हाट में हैं. அவர்கள் சந்தையில் இருக்கிறார்கள் அல்லது அவர் சந்தையில் இருக்கிறார். वे कहाँ हैं? वे स्नान घर में हैं. அவர் பாத்ரூம் இருக்கிறார் அல்லது அவர்கள் பாத்ரூம் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे बाग में हैं. அவர்கள் பூங்காவில் இருக்கிறார்கள் அல்லது அவர் பூங்காவில் இருக்கிறார். वे कहाँ हैं? वे खेत में हैं. அவர் வயலில் இருக்கிறார் அல்லது அவர்கள் வயலில் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे कारखाना में हैं. அவர்கள் ஃபேக்டரி இருக்கிறார்கள் அல்லது அவர் ஃபேக்டரி இருக்கிறார். वे कहाँ हैं? அவர் எங்கே இருக்கிறார், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள். वे मिल में हैं. அவர் மில்லில் இருக்கிறார், அவர்கள் மில்லில் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे दुकान में हैं. அவர் கடையில் இருக்கிறார் அல்லது அவர்கள் கடையில் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे बाहर हैं. அவர் வெளியே இருக்கிறார் அல்லது அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे अंदर हैं. அவர் உள்ளே இருக்கிறார், அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे छत में हैं. அவர் மாடியில் இருக்கிறார், அவர்கள் மாடியில் இருக்கிறார்கள். वे कहाँ हैं? वे हिंदी कक्षा में हैं. அவர் எங்கே இருக்கிறார், அவர் இந்திய வகுப்பில் இருக்கிறார் அல்லது அவர்கள் இந்திய வகுப்பில் இருக்கிறார்கள். இப்போ வே ஆகிப்போச்சு. இப்போ ஏ இவர் அல்லது இவர்கள். ஏ कहाँ हैं? ये डैश में है. सेम அதே தான். ये डैश में है, ये डैश में है. सेम அதே தான், அதே ஃப்ரேம் தான். ये कहाँ हैं? ये ஸ்கூல் में है. இவர் எங்கே இருக்கிறார், இவர் பள்ளியில் இருக்கிறார் அல்லது இவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये कक्षा में है. இவர் எங்கே இருக்கிறார், இவர் வகுப்பில் இருக்கிறார், இவர்கள் வகுப்பில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये कक्षा में है. ये இவர் வகுப்பில் இருக்கிறார், இவர்கள் வகுப்பில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये घर में हैं. இவர் வீட்டில் இருக்கிறார், இவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये कमरा में हैं. कमरे में हैं. இவர் எங்கே இருக்கிறார், இவர் அறையில் இருக்கிறார், இவர்கள் அறையில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये रसोई घर में हैं. இவர் கிச்சனில் இருக்கிறார், இவர்களும் கிச்சனில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये मैदान में हैं. இவர்கள் மைதானத்தில் இருக்கிறார்கள், இவர் மைதானத்தில் இருக்கிறார். ये कहाँ हैं? ये सड़क में हैं. இவர் சாலையில் இருக்கிறார், இவர்கள் சாலையில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये बाजार में हैं. இவர் கடையில் இருக்கிறார், இவர்கள் கடையில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये डाकघर में हैं. இவர் தபால் நிலையத்தில் இருக்கிறார், இவர்கள் தபால் நிலையத்தில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये बैंक में हैं. இவர் பேங்கில் இருக்கிறார், இவர்கள் பேங்கில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये मंदिर में हैं. இவர் கோயில் இருக்கிறார், இவர்கள் கோயில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये अस्पताल में हैं. இவர் மருத்துவமனையில் இருக்கிறார் அல்லது இவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये बस अड्डा में हैं. இவர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறார், இவர்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये हवाई अड्डा में हैं. இவர் ஏர்போர்ட்டில் இருக்கிறார், இவர்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये रेलवे स्टेशन में हैं. இவர் ரயில் நிலையத்தில் இருக்கிறார், இவர்கள் ரயில் நிலையத்தில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये शयन कक्ष में हैं. இவர்கள் பெட்ரூமில் இருக்கிறார்கள், இவர் பெட்ரூமில் இருக்கிறார். ये कहाँ हैं? ये पुस्तकालय में हैं. இவர் லைப்ரரியில் இருக்கிறார், இவர்கள் லைப்ரரியில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये सिनेमा थिएटर में हैं. இவர் சினிமா தியேட்டரில் இருக்கிறார், இவர்கள் சினிமா தியேட்டரில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये अदालत में हैं. இவர் கோர்ட்டில் இருக்கிறார், இவர்கள் கோர்ட்டில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये संसद में हैं. இவர் பார்லிமெண்ட்டில் இருக்கிறார், இவர்கள் பார்லிமெண்ட்டில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये दफ्तर में हैं. இவர்கள் ஆஃபீஸில் இருக்கிறார்கள், இவர் ஆஃபீஸில் இருக்கிறார். ये कहाँ हैं? ये भीड़ में हैं. இவர் கூட்டத்தில் இருக்கிறார், இவர்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये सभा में हैं. இவர் சபையில் இருக்கிறார்,
இவர்கள் சபையில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये हाट में हैं. இவர் சந்தையில் இருக்கிறார். இவர்கள் சந்தையில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये स्नान घर में हैं. இவர் பாத்ரூமில் இருக்கிறார். இவர்கள் பாத்ரூமில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये बाग में हैं. இவர் பூங்காவில் இருக்கிறார். இவர்கள் பூங்காவில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये खेत में हैं. இவர் வயலில் இருக்கிறார். இவர்கள் வயலில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये कारखाना में हैं. இவர் தொழிற்சாலையில் இருக்கிறார். இவர்கள் தொழிற்சாலையில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये मिल में हैं. இவர் மில்லில் இருக்கிறார். இவர்கள் மில்லில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये दुकान में हैं. இவர் இங்கே இருக்கிறார். இவர் கடையில் இருக்கிறார். இவர்கள் கடையில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये बाहर हैं. இவர் வெளியே இருக்கிறார். இவர்கள் வெளியே இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये अंदर हैं. இவர் உள்ளே இருக்கிறார். இவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये छत में हैं. இவர் மாடியில் இருக்கிறார். இவர்கள் மாடியில் இருக்கிறார்கள். ये कहाँ हैं? ये हिंदी कक्षा में हैं. இவர்கள் இந்திய வகுப்பில் இருக்கிறார்கள். இவர்கள் ஹிந்தி வகுப்பில் இருக்கிறார்கள். சரி, அடுத்தது அதே ஆப் कहाँ हैं பண்ணு சொல்கிறீங்க. ஆப் कहाँ हैं நீங்கள் அது ஒருத்தர் இல்லாமல் பல பேர் கேட்குறாங்க. மணி ஆஃப் தம். சரி, आप कहाँ हैं? हम அங்கே हम வருது. हम डैश आईना வரணும். हम स्कूल में हैं. நாங்கள் பள்ளியில் இருக்கிறோம். आप कहाँ हैं? நீங்கள் இங்கே இருக்கீர்கள். हम कक्षा में हैं. நாங்கள் வகுப்பில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम घर में हैं. நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम कमरे में हैं. நாங்கள் அறையில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम रसोई घर में हैं. நாங்கள் கிச்சனில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम मैदान में हैं. நாங்கள் மைதானத்தில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम सड़क में हैं. நாங்கள் சாலையில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम बाज़ार में हैं. நாங்கள் கடை வீதியில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम बैंक में हैं. நாங்கள் பேங்கில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम मंदिर में हैं. நாங்கள் கோயில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम अस्पताल में हैं. நாங்கள் மருத்துவமனையில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम बस अड्डा में हैं. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम हवाई अड्डा में हैं. நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम रेलवे स्टेशन में हैं. நாங்கள் ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम शयन कक्ष में हैं. நாங்கள் பெட்ரூமில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम पुस्तकालय में हैं. நாங்கள் லைப்ரரியில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम सिनेमा थिएटर में हैं. நாங்கள் சினிமா தியேட்டரில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम अदालत में हैं. நாங்கள் கோர்ட்டில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम संसद में हैं. நாங்கள் பார்லிமெண்ட்டில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम दफ्तर में हैं. நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम भीड़ में हैं. நாங்கள் கூட்டத்தில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम सभा में हैं. நாங்கள் சபையில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम हाट में हैं. நாங்கள் சந்தையில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम स्नान घर में हैं. நாங்கள் பாத்ரூமில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम बाग में हैं. நாங்கள் பூங்காவில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम खेत में हैं. நாங்கள் வயலில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम कारखाना में हैं. நாங்கள் தொழிற்சாலையில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम मिल में हैं. நாங்கள் மில்லில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम दुकान में हैं. நாம் கடையில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम बाहर हैं. நாங்கள் வெளியே இருக்கிறோம். आप कहाँ हैं? हम अंदर में हैं. अंदर हैं. நாம் உள்ளே இருக்கிறோம். आप कहाँ हैं? हम छत में हैं. நாங்கள் மாடியில் இருக்கிறோம். आप कहाँ हैं? हम हिंदी कक्षा में हैं. நாங்கள் ஹிந்தி வகுப்பில் இருக்கிறோம். இப்படியாக இந்த ஃப்ரேம் வைத்துக்கொண்டு நிறைய சொற்களை நாம் உள்ளே போட்டு நிறைய வாக்கியங்களை அமைத்திருக்கிறோம். இப்போது அடிப்படை என்ன? तुम कहाँ हो? आंसर मैं डैश में हूँ. आप कहाँ हैं? मैं डैश में हूँ. पढ़ने बेटा हम डैश में हैं. वो कहाँ है? वो डैश में है. ये कहाँ है? ये डैश में है. वे कहाँ हैं? वे डैश में हैं. ये कहाँ है? ये डैश में है. இதுதான் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் நாங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய வேர்ட்ஸை பண்ணியிருக்கோம். ஆக இந்த அடிப்படையில் நீங்கள் நிறைய வார்த்தைகள் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் கூட வார்த்தைகள் போட்டுக்கொண்டு நீங்கள் வார்த்தைகளை அமைத்துக்கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். இப்போது இன்றைக்கு நாம் புதிதாக கற்றுக்கொண்ட வார்த்தைகள் என்னென்ன? ஸ்கூல் பள்ளிக்கூடம், கக்ஷா கிளாஸ் ரூம், घर வீடு, கம்ரா அறை, रसोई घर சமையலறை, मैदान प्लेग्राउंड, सड़क रोड, बाजार கடை डाकघर पोस्ट ऑफिस, बैंक मंदिर कोयल,
अस्पताल मरुत्वमனை, बस अड्डा बस स्टैंड, हवाई अड्डा एयरपोर्ट, रेलवे स्टेशन रेल निலையம், ट्रेन कक्ष बेडरूम, पुस्तकालय लाइब्रेरी, सिनेमा थिएटर, अदालत कोर्ट, संसद पार्लियामेंट, दफ्तर ऑफिस, வீடு கூட்டம், सभा अवै मीटिंग, हॉल हाट संदे, स्नानघर बाथरूम, बाग गार्डन, खेत वयल, कारखाना फैक्ट्री தொழிற்சாலை, मिल दुकान கடை, बाहर வெளியே, अंदर உள்ளே, छत மாடி, हिंदी कक्षा हिंदी கிளாஸ் ரூம். இப்படி வார்த்தைகளை போட்டு நிறைய வார்த்தை உருவாக்கிடுவோம். இது எல்லாவற்றையும் எழுதி கொள்ளுங்கள். நான் சொன்னதெல்லாம் நோட் போட்டுக்கொண்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே சொல்லி பாருங்கள். பக்கத்தில் நண்பர்கள் இருந்தால் அல்லது அக்காவும் தம்பி இருந்தாலும் அவர்களையும் கேட்டு அவரோட பதிலை பாருங்கள். அவர்கள் கேட்க நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் கேட்க அவங்க பதில் சொல்லிடுவோம். அப்படியே வந்து அந்த ஸ்போக்கன் ஹிந்தியானது வளர்ந்து வரட்டும். அடுத்தபடியாக நம்பர்ஸ் நான் இது வரைக்கும் வந்து 70 சொல்லியிருக்கிறேன், 70 சொல்லியிருக்கிறேன். 10, 20, 30, 40, 50, 60, 70, 71, 71, 71, 72, 72, 73, 73, 74, 74, 75, 75, 76, 76, 77, 77, 78, 78, 79, 79, 80, 80, 71, 71, 72, 72, 73, 73, 74, 74, 75, 75, 76, 76, 77, 77, 78, 78, 79, 79, 80, 80. 80 வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். 81 நாளைய பதிவிலே பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் அறிந்ததை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் நேற்று ஒன்று சொன்னேன், சவேரே दोपहर को शाम को रात को சொன்னேன். காலை மதியம் மாலை இரவு. அப்புறம் சவேரே दोपहर को शाम को रात को சொன்னேன். அப்பொழுது घंटा சொன்னேன், बजे சொன்னேன். घंटाना हार HOUR हार, बजेना ओ क्लॉक, 2 बजे 2 o'clock, 2 घंटाना 2 hours. அதையும் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய நான் வந்து இன்றைக்கு புதிய சொற்கள் நான் சொல்லவில்லை, நாளைய பதிவிலே சொல்கின்றேன். இதை மீண்டும் நன்றாக பயிற்சிக் கொள்ளுங்கள். நான் ஜூம் செய்கின்றேன், பக்கத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொடுத்திருப்பீர்கள். ஆகவே நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த பதிவை நீங்கள் நன்கு பதிவு செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களின் ஆர். சுந்தரராஜன், MA हिंदी, MA हिस्ट्री, MPhil, B.Ed, साहित्य रत्न, हिंदी प्रचारक, गोल्ड मेडलिस्ट, MA हिंदी गोल्ड मेडलिस्ट. விடைபெறுவது தங்களுடன் ஆர். சுந்தரராஜன். நன்றி, தன்யவாத், ஜெய் ஹிந்த். नहीं होगा अपन ठीक बा हमारा नहीं आप दुआ और बेटा आप पंद्रह